உங்கள் மேலே நான் ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன் சார். அதை மீறி உங்கள் மேலே எனக்கு ஒரு பெரிய கோபம் இருக்குது. இந்த கோபம் வந்து எனக்கு மட்டும் இல்லை, இங்கே எல்லாருடைய சார்பாக ஒரு கோபம். உங்களுக்கு தெரியாது, இந்த புத்தகம் நீங்கள் தானே சார் எழுதுனீங்க? ஆமாம், நீங்கள் தானே எழுதுனீங்க? அப்படி தான் நினைக்கிறேன். இல்லை, உங்கள் பேர் தான் போட்டிருக்கு, சரி, உங்கள் ஃபோட்டோ போட்டிருக்கு, நீங்கள் தான் எழுதிருக்கீங்க. சரி. திருவிளையாடல் படத்தில் வந்து தருமையாக நடித்த நாகேஸ்வர் வந்து சிவாஜி சார்கிட்ட கேட்பார், நீ பேசும்போதெல்லாம் ஏற்ற இறக்கமாக பேசுகிற, ஆனால் பாடும்போது மட்டும் கோட்டை விட்டுறேன்னு. ஆனால் நீங்கள் பாட்டெல்லாம் பிரமாதம் பாடுறீங்க, எழுதும்போது என்ன சார் இப்படி எழுதுறீங்க? என்னது? நீங்களே படித்து காட்டுங்க. இது இந்த நாலு வரியை மட்டும் படித்து காட்டுங்க. எல்லோரும் கேட்டுணர்ந்து மெய்மறக்கும் இசையை மற்றவர்க்காய் என்னில் தந்தாய், எனக்கென்று எதை தந்தாய்? கை தட்டாதீங்க. நான் ரொம்ப கோபமாக கேட்டிருக்கேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மெய்மறக்கிற இசையை நமக்காக இவர்கிட்ட கொடுத்துருக்காங்க, ஆனால் எனக்கென்று என்ன தந்தாய்?